ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன். 100 கிராம் அளவு துவரம்பருப்பு களைஞ்சி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு, காரத்துக்கு 3 மிளகா, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக எல்லாமே ஒரு 1 பார்ட் சாம்பார் மாதிரி எல்லாத்தையும் இதுவாகவே குக்கரில் போட்டுட்டு ஒரே ஸ்டீம் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். பைத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டு நம்ம இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளெயினாக வெறும் பைத்தம்பருப்பு இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் துவரம்பருப்பில் பண்ணுறத விட 2 கலந்து போட்டு நம்ம பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு காய் வேகிறதுக்கும் அது முங்குற அளவுக்கு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு பச்சையாகவே சேர்த்துட்டு தண்ணியும் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 6-7 விசில் விட்டுட்டு இது எப்படி இருக்குது அதுக்கப்புறம்ன்றதை பார்க்கலாம். 6 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா இதை இப்போ நம்ம சூப்பராக மேஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கடையிற மத்து இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயுமே மேஷ் பண்ணிக்கலாம். நான் கரண்டி இருக்குது, ஸோ கரண்டியாலேயே மேஷ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்டிருக்கிற காய் எதுவுமே நம்ம என்ன போட்டுக்கோன்றது தெரியாத அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாமே ஒன்றா சேர்ந்து குழஞ்சிடும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைட்லேயே பொங்கலும் ரெடி பண்ணுறதுக்காக அரிசி பருப்பு அதை லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பொங்கல் அதையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம் சாம்பாருக்காக. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதை ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 50 ml அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போடுறோம். அதில் 3 மிளகா போட்டிருக்கோம். இருந்தாலும் வதக்கிறதுல ஒரு மிளகா போட்டோன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போது எண்ணெயில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்கணும். சாம்பார் பொடி சேர்க்கும் பொழுது இந்த சாம்பாரோட டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் எடுத்து கொடுக்கும். டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக பண்ணுற சாம்பார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக எண்ணெயில் சாம்பார் பொடியோடு சேர்த்து ஒரு பெரட்டிட்டு புளி பார்த்திங்கன்னா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விடும்போது சிம் பண்ணிவிட்டு விடுங்க, கையில் ஆவி அடிச்சிடும். சிம் பண்ணிவிட்டு இதில் நம்ம மொத்த சாம்பாருக்குமே தேவையான அளவுக்கான உப்பை இதிலே போட்டுடலாம். இதிலே போட்டுட்டு நல்லா நம்ம எப்படியும் வத்த குழம்புலாம் கொதி வருமோ அந்த அளவுக்கு இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பைத்தம்பருப்பு, அரிசி, மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டாச்சா, உப்பு போட்டு நல்லா குக்கரில் ஒரு 4-5 விசில் கிட்ட விட்டு எடுத்தாச்சு. இந்த பக்கம் சாம்பாருக்கு இந்த புளி தண்ணி கொதிச்சுருக்கு. இப்போ பொங்கலுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் குழச்சி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தாளிப்பு போடணும். அதுக்கு தாராளமாக 2 கை அளவுக்கு முந்திரி, அரை முந்திரி அதை எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தோலை சீவிட்டு பொடியாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம தாராளமாக நெய் விட்டு அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே வாசனைக்கு மிளகு, ஜீரகம் லைட்டாக மிளகு மட்டும் தட்டிட்டு போட்டிருக்கேன். ஜீரகத்தை முழுசாகவே போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு முந்திரி செவக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் அதை சேர்க்கணும். பொங்கல் நல்லா சூடாக இருக்கும் போதே அதை நல்லா குழச்சி வச்சுடுங்க. அதிலே தாராளமாக பொங்கலுக்கு தேவையான அளவுக்கான நெய்யும் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பொங்கல் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா வெந்நீர் வச்சு நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா தளர்த்தியாக வந்துடும். இப்போ பொங்கல் ரெடி. நமக்கு இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி கரைச்சல் கொதிச்சாச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு, அதை கூடயே இதையும் சேர்த்துருவோம். இப்போ நம்ம சாம்பாரை நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எல்லா மிக்சரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சாம்பாரை நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும்.
அந்த தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு போதுமா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த சாம்பார் வந்து நல்லா நுரைச்சி பபுள்ஸ் வரணும். அந்த பபுள்ஸ் வர அளவுக்கு இதை நம்ம வந்து சிம்லேயோ இல்லைனா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி விட்டுட்டு மேலே வந்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வந்து நல்லா தூவி அதை வந்து இறக்கி வச்சிட்டிங்கன்னா அட்டகாசமான பொங்கல் அண்ட் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பொங்கல் மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.